ராஜேஷ், ஹரி, எந்திரிமா, டைம் 6 ஆகுது. ஸ்கூலுக்கு போகணும்ல. ஏண்டா இன்னைக்கும் பெட்டை ஈரம் பண்ணிட்டியா? நைட்ல நீ பாத்ரூம் போலியா? பாத்ரூம் தாமா போனேன். பாத்ரூம் போல எப்படிடா ஈரமாச்சு? என்ன சொல்றீங்க? ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா கூட்டுறேன். அதுக்கப்புறம் பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். தலையை தவிர ஏன் ஈரம் இருக்குல்ல, உங்க சின்ன பையனையும் கோச்சிங்ல போட்டுடலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா? வர சண்டே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பெரியவங்க கத்துக்கிட்டோம், அப்புறம் பார்க்கணும். ஒழுங்கா நடந்து வா, ரோட்ட பார்த்து வரலாம்ல. ஐஸ்கிரீம் வெயில் நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சொன்னா கேளு. ப்ளீஸ் வாங்கி கொடுங்கம்மா. 2 பேரும் பேசாம வரீங்களா? ப்ளீஸ் போலாம் வா, போலாம் வான்னு சொல்றேன்ல. வேணாம் போப்பா. ப்ளீஸ் வா, நீ பேசாம வா, இல்ல அடி வாங்க. வா. ஏய், என்னடா பண்ற? அவ என்னை பாக்குறதுக்குதான் பேப்பரை பறக்க விட்டா. அவ என்னை பார்த்து சிரிக்கும் போது அவதான் எனக்கு எல்லாம் தோணுச்சு. அவளுக்கும் என்னை பார்க்கும்போது அதான் தோணிருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹசன்னா யாரு? அத்த பையனா? இல்ல சார், பெரியப்பா பையன். Excuse me, sir. You're late. Come for the next class. Sir, only today I received my demand draft. I went to pay the hostel fees. Today is the last day, sir. Get in. Thanks, sir. This is the last time. Make sure you all come on time or don't come.
continue our discussion on the cover page layout of the magazines. Meena, refresh what we learned in the last class. Sir? You start. Sir, bike puncture ஆச்சு சார். Yo, உனக்கு வேற நல்ல காரணமே கிடைக்கல சொல்றதுக்கு. சார் நிஜமாலே பைக் பஞ்சர் ஆச்சு சார். சார் அட்மோஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். ப்ளீஸ் அலோ பண்ணுங்க. நீங்க ஒன்ன உள்ள விட்டனா நாளைக்கு லேட்டா வரவங்க எல்லாரும் இத காரணம் காட்டி உள்ள விட சொல்லுவாங்க. அப்படின்னா யாரும் காரணம் காட்ட மாட்டாங்க சார். அப்படின்னா யாரும் செய்ய மாட்டீங்களா? ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கை தூக்குங்களேன். காலேஜ்க்கு படிக்க தானே வந்த? புக் இல்ல, பேனா இல்ல, பேக் இல்ல. சார் எல்லாம் டெஸ்க்ல இருக்கு சார். You are not helping your friend for a good cause. யோ, அசைன்மெண்ட் முடிச்சா? நாளைக்கு தான் கேட்டீங்க. நாளைக்கு கேட்டேன். பாதியாச்சும் முடிச்சிருக்கனால இன்னைக்கு தலைய பாரு. ஜீன்ஸும் ஷூ காலேஜ் வர மாதிரியா வர? உனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். டிஸ்கவுண்ட்ல பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், எல்லா செக்ஷனையும் பாஸ் பண்ணணும். வர ஆத்திரத்துக்கு வர்றது லேட்டு. டோன்ட் இரிட்டேட் மீ, லெட் திஸ் ஆன் மை பாரு. ஓ மீனா, என்ன ஸ்டார்ட்? ஆமாடா, முக்கியமான வேலை இருக்கு. ஆயில் இப்படி கொட்டுது. கீழே விழுந்ததுல கொஞ்சம் லீக் ஆகும். சர்வீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வேணும். ஆமா ஜிம்னாங்க டைம் ஆயிடுச்சா? ஏன்டா பறக்குடா? அப்படியே ஒரு முக்கியமான வேலை வந்துட்டாங்க. சரி கிளம்புறேன். கிளம்புறேன். சரியா? கண்டிப்பா கொண்டு வரேன். நாளைக்கு என் பைக்கு சர்வீஸ் விட்டுருவேன். நீ தான் வந்து பிக்கப் பண்ணி. சரி, இது உங்க சீரியா மாதிரி. அதை வச்சுட்டா நான் எப்படி ஓட்டுறது? சரி, போனே வச்சுக்கோ. ஓகே வேடா. ஏத்துடா, ஒரு நிமிஷம். ஏய் குடுதானே இருக்கு. இதான் அடிச்சிருப்பில்ல, குடுறா. சத்தியமா அடிக்கலடா, வேணா கட் ஆஃப் போடலாம். சரி வா. டேய் இதான் ஒரு முக்கியமான வேலையா? இருமாச்சு 2 மினிட்ஸ்ல போயிடலாம். இப்போ நீ வரியா நான் கிளம்பிடுமா? நீ ஏடா ஸ்கூல் போய் நாட பெல் அடிச்சு நீ ஓடுற? விடுமச்சி அவன் போகட்டும். நாளைக்கு என்ன பண்ணு, பைக்கை சர்வீஸ் விட்டு பஸ்ல வந்து அவனை பிக்கப் பண்ண மாட்டேன். சரியா? அப்படியா? சரிடா. சீக்கிரம் நைட் 10 மணிக்கு தான் கால் பண்ணுவா. நான் பேசிக்கிறேன். வா வா. சரி போ. சூடா ஆறிட போது குடி. எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவா ஓட்டுறதே இல்ல. டேய் ஏன் என் சட்டை போட்ட? இப்ப ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா, நானும் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன் உங்க அண்ணன் உன் ஷர்ட் போடக்கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவனுக்கு போட்டு போ. சும்மா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லாத. இன்னொரு தடவை அவன் ஷர்ட்டை போட்டான் அப்புறம் நடக்கதே வேற. எங்க என்ன பணம் எடுத்துருவல? இந்த பூஸ்ட குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாமா, விளையாட்டு வந்து சாப்பிடுறேன். இன்னும் ஒரு ஏடா இருக்கு. இப்பதான் வழிகட்டினேன். இப்ப என்ன இது? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. எங்க சேலரி ஒன்றும் கிரெடிட் ஆகல, நாளைக்கு தரேன். இன்னைக்கு 4ஆம் தேதி தானே, 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. இந்த உன் கண்ணு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ற பாத்துக்கோ. மெதுவா குடிடா. டேய் தண்ணி குடிச்சிட்டு போ. வேணாமா? இது நம்ம வளர்த்துக்கு சம்மந்தமே இல்லையடா. நம்ம மாத்திக்கணும்டா, அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும். புரியுதா? சும்மா ஜாலிக்கு தான் விளையாடுவோம். ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. டேய் ஏன்டா அடிச்ச? ஏய்
சரி வாங்க கிரவுண்டுக்கு போலாம். இருடா சஞ்சு வரட்டும், அவனதான் பால் இருக்கு. ஐயோ ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம்டா. அவன் நேரா வர சொல்லு. எப்படியும் அவன் இந்த வழியா தான் வரணும். எதுக்கு பாக்குற? உனக்கு தான் டைம் இருக்குல்ல. டேய் இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. தங்களுக்கு இந்த விளையாட்டு திடீர்னு மிக ஆனதுக்கு காரணம் என்ன? ஏய் பஞ்சர் ஆயிட்டு போதுடா. வாடகை இங்கதானா இருக்கு? டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனல, போய் உங்க பாட்டு கடையில பாருங்க. ஏய் இறங்கு. ஏய் உள்ள போயிட்டு போ. சஞ்சு நீ போய் எடுப்போம். நீங்களே போயிடுங்க. ஷூ கழட்டணும்டா. நான் செருப்பா கட்டணும்ல. சரி யாரும் ஒன்னா நம்ம சோம்புறீங்களா இருக்கீங்களா? டேய் இந்த காலத்துல தான் சிவம் போடுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாடா. சூப்பரா வந்து டேய் என்னடா பண்ற? இதுக்கே நான் இங்க நிக்கிறேன். அப்ப வெளில நில்ல. சொல்லுடா, அவன் நின்னு பாப்பறான் தெரியும் உனக்கு. அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா? என்னடா நீ மாதிரி காலையில சரி இங்க நில்லு. ஏய் அதெல்லாம் வேலைக்காகாது. நீ உள்ள போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் டைட் பண்ணடா. ரெடி டேய் கொஞ்சம் செகண்ட்ஸ் நானும் அவங்க பாத்துக்கிட்டேன்டா. சான்ஸே இல்ல. அந்த ஃபீல் எப்படி சொல்லுதுன்னே தெரியலடா. இதெல்லாம் கிடையாது லூசு நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறோம். சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் உருப்படவே மாட்டா. அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சி அப்படியே பெரிய ஆளாக போறாரு. பிளஸ் டூல நல்ல மார்க் வேணும்னு தானே பிரெஞ்சு எடுக்கிறீங்க? இல்ல மேடம், ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. பிரெஞ்சு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200ல 190 வாங்கிடுறாங்க. ஆனா பிரெஞ்சுல கரெக்டா ஏபிசி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது இல்ல. அப்பாக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபீஸ் கொடுக்க போறீங்க. உங்க பையன் நல்லா படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது, ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். என்ன இவ யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு? ஆமா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவ பின்னால ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? ரொனால்டோவா? உன்னால சும்மா இருக்க முடியாது. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளவு நேரம்? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. கௌசிக் மொபைல் போன் பண்ணிட்டு அவன் எங்கேயாவது வண்டி ஓட்டிட்டு இருக்கானே. என்னடா மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன். இந்த சிறப்பு கிடைச்சதா? கிடைச்சது. என்னம்மா அப்பாட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். இதுக்கு எவ்வளவு அங்கிள்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா? அப்பாட்ட போன் பண்ண சொல்லு. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்றேன். சரியா? 40 ரூபா சொல்றான் மச்சான் இடத்துக்கு. 40 ரூபாயா? ஸ்கொயருக்கு கம்மி தானே? ரொம்ப கம்மி தான். 40 ரூபா தரேன்றான். ஒன்னும் பேச முடியல. சாயந்தரம் ஒரு ப்ரோவர் வர சொல்லிட்டேன் நம்ம கடையாண்டு. வந்தா பேசுறேன். சிட்டிக்கு இடமா இல்லைன்னா நிறைய இடம் பார்த்து முடிச்சிடுவோம். சரி ஓகே பாய். பாய். அண்ணா கார் எடுங்கண்ணா. ஓகே. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. அண்ணா விளையாடாதீங்க, லேட் ஆச்சு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. போய் அம்மாட்ட சொன்னா பயந்துருமா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்க வேண்டியதான் பண்றீங்கன்னு. உனக்கு அபாரம் முடியுதுப்பா. என்னடா பண்ற? வண்டி எடு. விளையாடுற நேரமா அது. அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னமா பண்ணுவான்? சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. வண்டியை தள்ளிட்டான், கிளம்பு. டேய் வண்டி போயிட்டு இருக்கா? அவளே போயிட்டா. நின்றுமா? Prendi servizio domattina, vai in magazzino e fate la roba. Grazie, buongiorno, buongiorno. Ciao, addio. Stamattina alle 7:04, hai capito? Non dubbi. Com'è andata? È andata bene. Hai dovuto aspettare la rima tutta a posto. Che c'è qua? C'è lavoro pure per te.
c'è da attingersi a prima del veretro. Che ne parla? Gli fa guarda un po'. அப்படியா Ognuno c'ha lo scomparto suo. நீ லேட் ஆஃப் பண்ணாம நான் பார்த்து Dove ti guarda grande? தள்ளு Can't you go that way? அக்கா தள்ளுங்கக்கா. Pensa. ராஜேஷ் Prima la valutazione. டேய் Però la vita è buona. ஊதிட்டு பாரா Senti, Light up io non பண்ணு. sei familiare. Rajesh, switch off the light and go. என்னாச்சு சாக்கா Un momento in via della paglia. என்ன சார் நிஜமா உங்களுக்கு சாக்கடிக்கலையா சும்மா ஆக்டிங் லொல்லல. பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க நீ படிக்கல உனக்கு தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எவன் ஆஃப் பண்ணுவான்னு எல்லாரும் பேப்பர் பேன் பார்த்துட்டு இருப்பான். வா. ஆமா, எதுக்கு ஹெச்ஓடி கூப்பிட்டாரு? தெரியல சார் காலைல இருந்து சும்மா தான் உட்காந்துருக்காரு யாரும் பார்க்க வரல அதே உங்களை பார்க்க வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் வா போட்டு விட்டு. சார் சார், வா, வா, வா. Sir? Yes, come in. இதுக்கு ஏன் உன் பேரு கொடுக்கல ராஜேஷ்? I want you to take part in this competition. இல்ல சார், காம்படிஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். நல்லா தானே வரையிற, எல்லாரும் உன் பேரு தானே சொல்றாங்க. ராஜேஷ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துகிட்டாதான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். டிராயிங் சும்மா ஹாபி தான் சார். எனக்கு டைரக்டர் ஆகணும் ஆசை. உன்னை படம் எடுக்க வேணாம்னு யார் சொன்னா? சி ராஜேஷ், நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய பெயிண்டரா கூட ஆகலாம். there is nothing to lose ராஜேஷ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிற என்ன? ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு. ஓகே ஓகே சார், பண்றேன். அதனால ஒரு ஷூ போட்டு வரணும் தெரியாது அதான் ஷூ இருக்குல்ல போட்டு வரக்கு அவ்வளவு சோம்பேறி இருக்கா உனக்கு எதா பண்ண ஒழுங்கா பண்ணுடா ஏய் இல்லடா சும்மா நடுவில் வந்து எல்லாம் முடியாதா அங்க போய் உட்காரு சும்மா விளையாண்டுட்டீங்க. சப்ஸ்டியூட் ஆறியா போகாதே நெஞ்சம் தாங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே நெஞ்சம் தாங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பூவை போல் நெஞ்சம் மாறி போகு என்ன நான் செய்ய அவள் கையில் கண்ணில் தரையில்லை ஐயோ என் ரசிகள் எல்லை மீறி போகு என்ன நான் பண்ண கவிதைக்கு கொட்டில் மொழியில்லை பெற்றோர்கள் நண்பர்கள் யாரும் பிடிக்கவில்லை என்ன நான் போல அவள் வீட்டை சுற்றி இல்லை பெண்ணை போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே நெஞ்சம் தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே
பெரிய சேரி போலே காதல் என்னொரு கையில் அப்படியே சாப்பிடும் முழுதாக வாழ்வீடோ போலே கனவில் வருகின்றாள் என்ன நான் செய்ய பார்த்துக்கோ அவளை உயிராக வானத்தின் எல்லையை தாண்டி ஓடி போகும் என்னை வைத்தூக்கம் உருகாம சுற்றிவா தனியாக கங்கர் பார்த்த போதும் ஏதோ செய்யும் கண்கள் மூடி நான் தூங்கும் போதும் ஏதேதோ செய்யும் அவன் பார்க்கும் போது பார்வை வராது பார்வை விடாது அழகு அவன் போகும் பாதை சோலையாகும் சாலையாகாது போகாதே தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே பெண்ணே போகாதே தங்காதே நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ளே நடந்து போவதே டேய் காசு எடுத்து வந்தியா? டேய் சரி பஸ்ல வேற இருக்கு நானே எடுத்துக்கிறேன். டேய் எத்தனை நாள் விட்ட சொன்னேன் நீ வரும்போது காசு எடுத்து சொல்லி. டேய் உள்ள யாராவது இருக்காங்க? நீ வரும்போது காசு எடுத்து சொன்ன. ஆபீஸ்ல இருந்து வரவே நைட் 2:30 மணி ஆயிடுச்சு. சாரிடா, நீ ஈவினிங் தான் போற. நான் ஈவினிங் கூட உங்களுக்கு டிராப் பண்ணி கொடுத்துறேன். சரி உங்க கார் நானே எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம 500 1000 எக்ஸ்ட்ரா ஆகும். உங்க 500 எல்லாம் தேவையில்ல காருக்கு. அப்ப 10,000 மட்டும் வேணுமா? இனிமே உங்க காசு கேட்டேன் செருப்பால இருந்தா. என்னடா அவன் 10,500 ரூபான்றான். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீ போட்டுருக்கியா? நான் அப்புறம் கொடுத்துறேன். ஏய் நானா பேங்கா வச்சு நடத்துறேன். எங்கிட்ட இருக்கிறதே 200 ரூபா. அவன் இல்லாத போது அந்த ரேட்டு சொல்றான். முதல்ல அந்த போன் கிடைக்காதான்னு பாப்போம். ஏற்கனவே 7-8 கடை ஏறி வைக்காச்சு. வெல்கம் சார். நோக்கியா 7500 டைமண்ட் கட் இருக்கா? இல்ல சார், நான் யூஸ் போன்ஸ்லாம் டீல் பண்றது கிடையாது. யூஸ்லாம் அந்த புதுசு தான் கேக்குறேன். அந்த மாதிரி வரது இல்லையா சார்? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கடை ஏறி வைக்கிறது? அப்படி என்னடா இருக்கு அந்த போன்ல? வேற ஏதாவது பாருடா. வேணா அதே பிரைஸ்ல இப்போ லேட்டஸ்டா போன் வந்திருக்கு, வேணா அதெல்லாம் பாருங்க. இது என்ன மாடல்? இது 5800. 5800 வேற என்ன கிடைக்கும்? கிடைக்க சான்ஸ் இல்ல. வேணா ஆலூர்பேட்டில் நோக்கிய டைரக்ட் ஷோரூம் இருக்காங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆலூர்பேட்டா சரி போலாமா? ஏய் என்னால வர முடியாது. சம வெயில் ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போகணும்டா. டேய் ஜூஸ் வாங்கி தரேன் வா. வளர என்ன நீ சுறுசுறுப்பா நம்ம வா வா. ஏய் ஜூஸ் பண்ணா தண்ணி டேய் தானமாடா தண்ணி கூட குடிக்கடா. இந்த போன் ஆகும் நம்ம 2 பேரும் ஓசோடு தண்ணி கூட குடிக்கடா. என்னதுக்கு சேர்த்திக்கிற? ஜூஸ் வாங்கி தரல. போன் வாங்கி தரேன் வாடா. நான் லாஸ்ட் கடை இல்லைன்னா பண்ண முடியாது. சார் நோக்கியா 7500 இருக்கா? இல்ல சார், அந்த மொபைல் வரதில்ல, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற என்ன சார் கிடைக்கும்? டேய் இங்க எத்தனை மொபைல் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்க. ஏன் இப்படி பண்ற? பருப்பேத்தரடா. சரி அந்த மொபைல் அப்படி என்னதானே இருக்கு? ஒரு நிமிஷம் சார். சார் மொபைல் கொடுங்க. 7500. ஏய் இந்த போன் தான்டா. இதுவா? இதுதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பரா இருக்கா. சரி இந்த போன் செகண்ட்ஸ்ல 1000 ரூபாய் வாங்கிக்கிறியா? எனக்கு யூஸ்லாம் வேணாம், புதுசு தான் வேணும். ரொம்ப நாளா 7500 புதுசுல மட்டும் இருந்தது சார். ஜஸ்ட் 2 days பிஃபோர் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி போன் வேணும்னு கேட்டாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த போன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஹலோ வரண்டாரா? ஒரு 10 minutes வந்துடுறேன். எது சொல்லுங்க. வெல்கம் சார். இந்த போன் ஸ்கிராச் ஆயிட்டு இருக்கு சார். வாங்கி 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ள சின்ன ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. ஓ சார் இந்த போன் புதுசாக வாங்கினீங்க? ஆமா.
எவ்வளவு ரூபாய்க்கு 10,000. சார் இந்த வரைக்கும் இப்போ அட்வான்ஸா மொபைல்ல வந்துச்சு சார் மார்க்கெட்ல. இதை போய் ஏன் சார் வாங்குனீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாசமா தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. முதல் ஸ்கிராச் கார்டு விடுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதுல நார்மலா பேசினாலே எப்படி 1.5 நாள் நிற்கும் சார்? 1.5 நாள் இருக்குமா? எஸ் சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமா? இருக்கு சார். என்னடா பேசாம இந்த மொபைல் எடுத்து போடா. இல்ல வேற கலர் இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு பிளாக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. நாளைக்கு வேணா ரெடி பண்ணி தரேன் சார். ஏய் இதுவே நல்லா இருக்கா, வாங்கிக்கோடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்றேங்க. ஓகே சார். நீங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20% தானே? இல்ல சார், கொஞ்சம் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார் ஓனர்கிட்ட பேசிக்கலாமா? சரி. சரியா, நான் கிளம்புறேன். பெரிய ஒரு நல்ல விஷயம். இல்ல பரவாயில்ல, ஃப்ரண்ட்ல வச்சு போயிடும். சரி, ஏன் டல்லா இருக்க? போன் பிடிக்கலையா? நல்ல போன்ரா. அப்படிலாம் இல்லடா, டயர்டா இருக்கு. ஆமா, பின்ன 10 கடை ஏறினா டயர்டா நம்ம எப்படி இருக்கும்? சரி வரேன். வீட்டுல போன போன சார்ஜ் போடுறேன், நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுறா. இன்னைக்கு கடைசியா எங்க அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோட மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியா சேல்ஸுக்கு போனேன். சார் நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கதான் சார் இருக்கு, கொஞ்சம் எடுங்க சார். இந்த போன் தானா சார்? யூ ஆர் லக்கி சார். ஒரு பீஸ் தான் இருக்கு, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல. இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட போன் எனக்கு கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வெல்கம். அவர் நான் வாங்கிட்டு வந்துருக்காரு. சும்மா இது பேக் பேக் லேப்டாப் ரோஷனோட வரும். லேப்டாப் வச்சு பண்றான். அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லைங்க. இது டேய் சும்மா எவ்வளவு காஸ்ட் இது? 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? கம்மி ரேஞ்ச் இருக்கு. கம்மி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சொல்றா அடையார் வீடு தீபக் பேக் ஒன்று வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அதை போட்டு பாரு. நல்லா இருக்குது. இல்ல நீ ஃபர்ஸ்ட் பேக்கை போட பாருங்க, போட்டு பாருங்க. 2 கையில போடு. அப்படியே நடந்துக்காங்க. திரும்புடா. பேக் ரொம்ப சின்னதா இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய பேக் காமிக்கலாம். அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? சூப்பரா இருக்கா? நெக்ஸ்ட் வீக் தான் வாங்குறேன்னு சொன்னேன். என்ன பைக்கு? திரும்புடா. என்ன பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய சைஸ். இவ்வளவு சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ்னா உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். சும்மா இருந்தேன். ஓகேண்ணா. அதுல வாரெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்க? அந்த மாதிரி வராது. சரி வெயிட் பண்றோம், சீக்கிரம் வா. ஏய் திலீப் புது பைக் வாங்கிருக்காண்டா. நிஜமாவா? அடுத்த வாரம் தான் வாங்குறேன்னு சொன்னா? இல்லடா, சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கிருக்கான்? சொல்ல மாட்டான். ஒரு 15 மினிட்ஸ்ல வரானா. பேசாம காலையிலே வந்துருக்கலாம்டா. டின்னருக்கு எங்க வெளில போவாங்க. சார் கேஷா கார்டா சார்? பேமெண்ட் கேஷ். மச்சான் மச்சான் ட்ரெஸ் போட்டு கூட பண்ண பாத்தியா? இல்லையே. ஏய் ஓனதான்டா.
டேய் சத்தியமா சொல்றேன்டா ஓன் தான்டா. எனக்கு கத்து எங்கடா? டேய் இப்படிதான்டா போனா. சரி கன்ஃபார்மா தெரியாது ஓன் தான். பக்கத்துல தான் போயிருப்பா. எனக்கு தெரியலடா. யோசனை பண்ணி டிக்கெட் டைம் கிடையாது. நீ சீக்கிரம் வா போய் பார்க்கலாம். अरे अनु मैं तो अपना मोबाइल ही भूल गई. कहाँ? वही दुकान पर. आप तो हमेशा भूल जाती हो. चलो ले लेंगे. அறிவில்லை உனக்கு? நான் என்ன பண்ணேன்? மானவே போயிடுச்சாப்பா. யாருக்கு தெரியும் அவங்க திரும்பி வருவாங்க. பாத்துக்க மாட்டாங்க. நீ என்ன சடனா நின்ன? நீ நின்னா நான் நின்னுடா. மிஸ் ஆகுதா? எங்கடா போனீங்க? அப்ப இந்த சைடு போறா? ஏதோ சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. என்னாச்சு ட்ரைல எடுத்துக்கிறல? வாழ்தான் கரெக்டா சொன்னல, அது நீ தான் ட்ரீட் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் அவன் இந்த வழியா தான் வந்தாகணும். வா நான் அப்படி போயிடல. எது சொன்னாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் அதே நான் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க. அங்கதான் வைங்க, எவ்வளவு தூக்கிட்டு போயிட மாட்டேன். போய் மச்சான் உங்க ஆளு. எதுக்கு? அவன் அம்மா கூட போறா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்டியாடா? என்னால முடியல மச்சான். என்ன ஏண்டா அடிச்ச? குத்துறா. இந்த பைக்கா வாங்க. சான்ஸ் இல்ல, சூப்பரா இருக்கா. எவ்வளவு ஆச்சு? ஆன் ரோட் 1,10,000 மச்சான். செம பைக் தான். சரி இந்த பைக் தானே நான் வாங்குவேன். ஆனா பிளாக் கலர் வாங்குவேன்டா. ஏய் ரெண்டு தானே சூப்பரா இருக்கு. சரி எல்லாம் ஓகே. டேங்க் கூட சின்னதா இருக்குது. ஏய் நீ உட்காந்தா அப்படிதான்டா இருக்கும். என் அடுத்த பைக் இதுதான். ஆனா இந்த கலர் இல்லடா, பிளாக் தான். வா. என்னடா மறந்த? மொபைல் போன்மா. டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு. இறங்கி போய் எடுத்துக்கோ. ஷூவெல்லாம் கண்டுமா போமா. உனக்காக நடந்து என் காலு தேஞ்சு போச்சுடா. மா என்னடா? ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், உனக்கு பிரச்சனையே இல்ல. இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு? இந்த காலத்து பொண்ணு கல்யாணம் பண்ண வச்சுக்கோ, நீதான் அவளுக்கு காலம்க்கணும். எனக்கு எல்லாம் நல்ல பண்ணாதான் வரும். போமா போன் எடுத்து வா. பாத்துக்கலாம். இது வெறும் ரஃப் தான்டா, திரும்ப ரீரைட் பண்ணுவேன். சூப்பரா பண்ணிடலாம். எப்படி இருக்கு? ஏய் ஒரு ரன்னிங் டைம் 30 minutes இருக்குமா? ஒரு 15 to 20 minutes தான் இருக்கும். ஸ்கிரிப்டா நல்லா இருக்கு. ஃப்ரீமா சூப்பரா எடுத்தணும். என்ன பண்ற? சொல்றா, நான் லைட்டிங் பத்தி யூஸ் பண்ணுங்க. லைட்டிங்கா? முதல்ல சொல்றதை கேளுடா. நம்ம சினிமால அப்படி பண்ண நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கோம்ல. அதுக்கு இந்த ஷார்ட் பிலிம் தான் சரியான ரிவர்சல். சரி சரி பண்ணலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ டீம் பேங்க் போயிட்டு ஒரு லைன் பீஸ் குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம். ரிஃப்ரெஷ் வா. சதீஷ் ஷாட்ல ரொம்ப ஓல்ட் ஸ்டைல்ல. வித்தியாசமான ஆங்கிள். சார் குட் ஈவினிங் சார். ஏப்பா இவனு போலியா? இல்ல சார், இந்த ஷார்ட் பிலிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கு அவ்வளவு டைம் இருக்கு. எல்லா டைம் எடுத்து பண்ணலாம்னு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். குட். நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? சார் எல்லாரும் இல்லைங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்க ஒரு 5-6 பேர் தான் இங்க இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப். நீங்களும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா சார்? இப்பதாப்பா மீட்டிங் முடிஞ்சது. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்க தான் கிளம்பிட்டீங்க? டாய்லெட் போறப்பா. நான் தான் கேக்குறேன்னா நீங்களா கேட்கணும். தாராளமா கேளுங்க. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுவோம்ப்பா. மச்சான் நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்டா. எதுக்கு? வேலை இருக்கா? ஏய் இல்ல போலாம். இவனே அதிகமா நீங்க ஒரு நாள் தான் இருக்கான். ஏன் அவசர போற? வா எல்லாம் ஒன்னா போலாம். சரி நான் எப்படி திரும்பி வர்றது? நான் டிராப் பண்றேன்டா. ஓகே இல்ல? சரிடா. ஏன் பைக்கை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுற? நீ தெருக்குள்ள வரும்போதே இங்க சத்தம் கேக்குது தெரியுமா? ஆன்ட்டி, நம்ம சூரியனை சுத்தி 1 lakh kilometer ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம 60-70 வந்து அது ஃபாஸ்டா உள்ளே இருக்கான். அவன் உள்ள படிச்சிட்டு இருக்கான். நீ போய் அங்க உட்காந்துடாத, சீக்கிரம் வந்துரு. எனக்கே நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆன்ட்டி சத்தமே இல்ல? தூங்கிட்டானா? பலமா தட்ட. ஆன்ட்டி, இந்த கம்பெனி ஸ்ட்ரிங் வெளில போறான் பாருங்க, அவனு கூட நம்புங்க. தனியா படிக்கிற ரூம்ல லாக் பண்றானா நம்பவே நம்பாதீங்க ஆன்ட்டி. கதவு திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்? ஆனி தட்ட நினைச்சமா? அவன் இன்னும் டியூஷன்ல இருந்தே வரல. அவன் எப்படிடா தட்டுவா? இனிமே கதவு சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத.
என்னடா டேய் என்னடா நீ வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. நான் என்ன பண்ணேன்? டேய் நீ விளையாட்டு சொல்றதா எங்க அம்மா சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்கடா. சரி விடு, நீ வந்தாளா? டேய் உனக்கு அறிவே இல்லடா. என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவன் வந்தாளா வரலையா? சரி நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜ்ல வேலை இருந்துச்சா? ஓ உனக்கு அவ்வளவு விட முக்கியமான அவ்வளவுதான் இருக்கா? அவ்வளவு வரல. ஓ நான் வரல, நான் அவ்வளவு வரல போல. எப்படிதான் நாளைக்கு ஈவினிங் அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியே கண்ண மூடி திறந்தா நாளைக்கு ஈவினிங் அதுதான் சூப்பரா இருக்காது. டேய் கடுப்பேத்தாதா, முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கணும் வேலை. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேற? நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு பின்னாச்சு போய் பாத்திருக்கியா? உனக்கு எப்படி ஆடணும் அப்படிதான் நான் கேட்பேன். சீரியஸாடா? பேசாம அவளை ஃபாலோ பண்ணி வீட கண்டுபிடிச்சேன். அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எப்ப பாக்கணும்னாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்றதுன்னா பின்னாடி போறது இல்ல. சரி விடு, நான் ஒரு பிளான் போட்டேன். என்ன பிளான்? அவளுக்கு தெரியாம வீட கண்டுபிடிக்கிறேன்டா. அது நான் பிளான் பண்றேன், நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்ட? உன் ஃப்ரெண்ட் படிக்கிறானா? படிச்சுதான் இருந்தா. நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்றோம், அது பிளான் போட்டுட்டு இருக்கேன் ஆண்டி. என்ன ப்ராஜெக்ட்? உங்க பையன் தான் ஐடியா கொடுத்தா, அவனே கேளுங்க. சரி நீ மெல்லமா பைக் ஓட்டிட்டு போ. வெளில போனாலும் அவங்க வந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு அது நிஜமாவே நடந்தது. ஆனா நான் அவளை முதல்ல பார்க்கல, அவதான் என்ன பார்த்தா. அவ என்ன பாக்குறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாம நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வரத அவ பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஆனா அவ அதை ரசிச்சா, சந்தோஷப்பட்டா. அவ அங்க இருந்து போனப்ப என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ் சொல்லிச்சு. அந்த ஃபீல வெறும் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணாலும் கேளு. அந்த ஸ்டார் வேணுமா? முழுவதி முழுவதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதாடி. காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ. எத்தனை எத்தனை காதல் பார்த்தது, எத்தனை எத்தனை கனவை கேட்டது. என் போல் யாருமே இல்லை என்பதுக்கே. நிலவுக்கு நிலவுக்கு நன்றி தெரிந்தது, உயிருக்கு உயிருக்கு நன்றே புரிந்தது. கனவுக்கு கனவுக்கு சிறகுகள் முளைத்தது, முழுவதி முழுவதி நிலவை கேளடி, முழுவதும் முழுவதும் உண்மைதாடி. காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியோ.
நதியின் காதலை கரையிடம் வந்து அலைகள் சொன்னதே மறுபடி மறுபடி அலையிடம் அதனை கரைகள் கேட்குதே முழுமதி முழுமதி நிலவை கேளடி முழுவதும் முழுவதும் உண்மைதானடி காதலில் கரைந்தவன் என் பொருள் யாரடியோ நிலவுக்கு நிலவுக்கு நன்றே தெரிந்தது உயிருக்கு உயிருக்கு இதுவே புரிந்தது கனவுக்கு கனவுக்கு சிறகுக முளைத்தது நிலவினையோடு சிறகினை பறக்குது பூமணி பூமணி நிலவும் சொன்னது போவது போவது உண்மைதானது பொன் போல் யாரும் இல்லை என்றது இங்க ஆள காணோம். இங்க எதுக்குடா வந்த? எல்லாம் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணு. வணக்கம் ஜி. வணக்கண்ணா. என்ன பண்ணீங்க? சும்மா தான் இப்படி போயிட்டு வந்தேன். ராஜேஷ் ஜி, ஆல் த பெஸ்ட். இவர்கிட்ட என்ன சொன்ன? அவரு நம்ம பிளானுக்கு ஹெல்ப் பண்றாரா? வெயிட் பண்ண. அண்ணா அதை எடுத்து வாங்கண்ணே. சாவி இங்கே தான் வண்டியில இருக்கு. போலாம். அண்ணா மேக்ஸிமம் 1 hour வந்துருவேண்ணே. பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் வண்டி ரோட்ல இருக்குது, கொஞ்சம் எடுத்து உள்ள விட்டுருங்களேன். ஓகேண்ணா, நான் பாத்துறேன். வாடா வண்டியே வா. கேட்ச். என்ன இதெல்லாம்? டேய், அத போட்டு வண்டியில ஏறுறா. எதுக்கு? அவளோட கிட்னாப் பண்ண போறோம். டேய், நீ தானே சொன்ன அவளை ஃபாலோ பண்றது தெரியக்கூடாதுன்னு. அதுதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏறு. இதான் சூப்பர் பிளானா? இது வெறும் செட்டப் வச்சு பிளான் ஆனிவல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டக்கு ஏறு. சொல்லு. இது வேற இருடா. அண்ணா என்னது சோப் போட்டு அடிக்கிச்சு? கரும என்ன பைக்ல இருக்கு? உன் பைக்லயே வந்துருக்கலாம்ல. இன்னும் பெரிய இவனிட்ட சொன்னேன் அவளை ஃபாலோ பண்றது தெரிஞ்சா உன் கெத்து போயிடுன்னு. அதுக்கு ஹெல்மெட் இருக்குடா. டேய், என் வண்டியில நாளைக்கு ஒன்னே எண்ணி வச்சு பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நாம தான் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. நான் என்ன பண்ற? ஷூல வேற போட்டு வந்திருக்க. என்ன பிளான் வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்கு தான்டா. பாரு என்னடா டிராயிங் இது? மேப்டா. இதுதான் ஸ்பாட் ஜே. தினமும் அவன் இந்த வழியா தான் நடந்து போறான். டேய், அதான் எனக்கே தெரியுமே. ஓகே, சும்மா சொன்னா சொல்றது கவனிடா. இந்த வழியில இருக்கிறது மொத்தம் 3 காலனி தான். ஒண்ணு நேரு காலனி, இன்னொன்னு டீச்சர்ஸ் காலனி, இன்னொன்னு சிவாஜி காலனி. நேரு காலனில நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் அங்க அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டான். அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி என் கிளாஸ்மேட் கார்த்தி இருக்கான்டா. அவன்கிட்ட விசாரிச்சேன். அவன் டேட்டா பேஸ் அதை விட ஸ்ட்ராங். அவன் என்ன சொன்னா அவனும் இல்லன்ட்டான். கடைசியில இப்ப இருக்கிறது மொத்தமே சிவாஜி காலனி மட்டும்தான். அங்க இருக்கிறது மொத்தம் ஒரு 70 வீடு, ஒரு 4 வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க நம்ம வால் வந்து ஸ்பாட் ஏக்கு வர்றதுக்குள்ளார நம்ம பைக் எடுத்துட்டு ஸ்பாட் பிக்கு போயிடும். அங்கிருந்து வால் ஒரு 5 நிமிஷத்துல ஸ்பாட் பிக்கு வந்துருவான். ஸ்பாட் பிக் வரும்போது நம்ம என்ன பண்றோம், பைக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் வழியா வந்து நிக்கிறோம். அங்க இருக்கிற ஏதாவது ஒரு தெருக்குள்ளதான் கண்டிப்பா வால் போவா. அங்க வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அசால்ட்டா முடிச்சிடலாம். இவ்வளவுதான். இதான் நம்ம பிளானு. ஓகேவா? சாரிடா. ஏண்டா? இல்ல, இதனால நீ பெரிய மூதேவி நினைச்சிருந்தேன். ஆனா நீ பெரிய மேதாவிடா. சரி சரி, வரலாம் பாரு. அப்புறம் நீ போட்டு வச்சு ஃபுல் பண்ண சொல்லிவிடும்.
ஏய் ஹெல்மெட் கழட்டா பாத்திரம் போறா சே அவன் வந்தா தெரியும்டா இங்க பாரு இதான்டா ஸ்பாட் பி இன்னும் 5 நிமிஷத்துல கரெக்டா வால் பக்கம் வருவா அவன் வண்டி எடுக்கிறோம் அப்படியே காலையும் சுத்தி வரோம் உன் ஆளு வீட கண்டுபிடிக்கிறான் என்ன ஓகேவா சூப்பரா எப்பா டேய் காலெல்லாம் வலியுற சத்தியமா அவன் வீடு இந்த ஏரியால இருக்காதா வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா போயிடலாமா கன்ஃபார்மா சொல்றேன் அவ வீடு இந்த ஏரியால தான் இருக்கு அவ எப்படி இப்படிதான் வருவா வந்து ஆகணும் ஏண்டா அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்றான் நீ 1.5 மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுறல சொன்னா நம்மகிட்ட நானும் 6 மணி நேரம் வெயிட் பண்றேன் வருவா வெயிட் பண்ணு அங்க ஏந்து இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாடா இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்றேன் பேசாம இருக்கியா அவ வருவா நான் தான் பேசு ஒண்ணும் இல்ல எதுக்கு ரொம்ப நேரமா நிக்கிறீங்க ஏய் நல்லா உன் பிரச்சனை வேலை பட்டு போட இங்க நல்லா வந்துட்டு புளி மாதிரி பேசுறேன் வாண்டு மாமன செத்தலாம் ஏய் கிளம்புடா போ எடு போய் போ 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 வந்துச்சு பாரு வா காமா வீட்டுல அப்பா அம்மா சொல்லிட்டியா இல்லடா கன்ஃபார்ம் ஆனு சொன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல சரிடா நாளைக்கு பார்க்கலாம் கால் பண்றேன் பாய்டா பஞ்சர்ரா எப்படி ஆச்சு சுத்தமா காத்து போச்சு ஆணை அடிச்சிட்டு நினைக்கிறேன் பக்கத்துல பஞ்சர் கடை தான் இருக்கு அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்கு என் பைக் அப்பா எடுத்து போயிட்டாரே பரவாயில்லடா ராஜேஷ் வீட்டுல தான் இருப்பான் அவங்க போன் பண்ணி மெக்கானிக் கூட்டு வர சொல்லுவோம் ட்ரை பண்ணு வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான் பக்கத்துல தான் கடை ஓட்டிக்கிட்டே போயிடலாம் போலாம் வா சரி வா போலாம் செப்பல் போட்டு வந்துடுறேன் வா அவன் சட்டையால பிடிச்சான் நீங்க தான் அவங்கள வச்சீங்க நாங்க சும்மா தாங்க இருந்தோம் அவருதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாரு எங்க ஏரியா வந்து நின்னா கேட்கதான் செய்வோம் இதான் நோட்டர் வருது பேடிசன் நஷ்டம் போடுது நீங்க தான் வந்தீங்க சைட் அடிக்கிறதுக்கா வேணாம் தேவையில்லாம பேசாதீங்க சரி போட போட பண்ணிருக்கேன் ஏண்டா சொல்றேன் ஏன் நான் ஓட்டுறேன் நானே ஓட்டுறேன் உட்கார் இறங்கடா நான் ஓட்டுறேன் எங்க போற படம் தான் போலாமா நைட் ஷோ போகலாம் நீனா நீனா ஏய் நீரா வந்த வழிவாங்க போக மாட்டேன் போல ராஜேஷ் தானே இருக்கு ஆமா இங்க என்ன பண்றான் போன் கூட அட்டன் பண்ணாம எங்க பசங்க தான் பார்க்கலாம் எதுல வந்த நான் சண்டை போட வரல என் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தான் அதனால நான் அவனை அடிச்சேன் அது இவன் தான் எனக்கு திரும்ப அடிக்கணும் இவன் எதுக்கு அடிச்சா நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல அமையர் சொல்றேன்ல எங்க போற பைக் இங்க இருக்கு என்ன பைக்கு நான் இதுலதான் வந்தேன் விடு நான் பாத்துக்கிறேன் அமையர் சொல்றேன்ல கிளம்பு போ
தேவையாடா? இப்ப என்ன ஆச்சு? அவன் வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பொண்ணு கேட்க போறியா? ஒரு பொண்ணுக்காக ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கேன். அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன ஒரு பொண்ணுக்காக தான் மகாபாரதம் போறேன்னு வந்தது. ராமர் இலங்கை அழிச்சாரு. இந்த டைலாக் எல்லாம் உன் படத்துல வை. சக்சஸ்ஃபுல் டைரக்டரா எப்படி ஆகலான்னு ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்ணு. மத்த எல்லாம் தானா கிடைக்கும். நீ எதுவும் தேடி போக வேண்டியதில்லை. நீ இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கலையா? நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உனக்கே புரியும். பேசாம சாமியாரா நல்லா சம்பாதிக்கலாம். நீ தெரிஞ்சவே மாட்டடா. விக்னேஷ், அப்படியே அந்த மின்ட் சிரப் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். நிஜமாவா? ஆமாடா, என்ன பிடிக்காம நான் கூப்பிட இடத்துலாம் வரா. எங்க அம்மா கிட்ட நான் ஒழுங்கா வேலைக்கு போகாம பிசினஸ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி கான்பிடன்ட் பையன் கொடுத்து வச்சுன்னு சொல்லிருக்கேன். அவளுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன பில்டப் பண்ண சொல்ற? பில்டப்லாம் இல்லடா. அவன் வந்துட்டா, நான் உள்ள போறேன். டேய், இவனா வாழ? ஆமாடா. நிஜமாவா? சத்தியமாடா. டேய், இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணி என் வயிற்று சொன்ன சும்மா விடாதா? நான் உள்ள போறேன், வேற யாரும் விட்டுறத. இது வேறையா? ஏய் ராஜேஷ், இங்க எங்கடா வந்த? ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேமா. ஆமா, நீ எங்க? இங்க இங்கதான் சாரதா ஆண்டி வீடு இருக்கு. ஏதோ புதுசா புடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் பாக்க வந்தேன். பார்க்கவா? இதோ வாங்கிட்டு போறது. வா, எத்தனை புடவைமா? டேய், 2 புடவை தான்டா. நான் ஏதோ வாரம் புடவை வாங்க வர மாதிரி சொல்றேன். சரி சரி, ஊரை சுத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமா வீடு வந்து சேரு. எப்படி போற நீ? பஸ்ல தான். பஸ்லியா? சரி, வெயிட் பண்ணு, பைக்ல போயிடலாம். யாரோ ஃப்ரெண்ட் பார்க்க வரணும்னு சொன்ன. பரவாயில்ல, ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லு. அதுக்குதான் நான் வந்தேன். என்ன அவசரம்? முதல்ல கேட்க சார். என்னடா குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல? ஒரு அழகா மேல போயிருக்கல, என்ன குடிச்சீங்க? உங்க அம்மா நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கனவு கண்டிப்பா நிஜமாகும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணா எனக்கு அது நடக்கும்னு தோணல. நீ ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ற? நீ என்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுனால நான் வேஸ்ட் பண்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணாதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம 2 பேருமே ஒருத்தர் டீப்பா புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? நீ நினைக்கிறது நடக்காது. ஏன் என்னோட பிடிக்கலையா? இல்ல வேற யாரும் லவ் பண்றியா? அட போடா, நீ ராத்திரி ஃபுல்லா இதே எடுத்துட்டு போல இருக்கு. ஸ்லோவானதா? கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு. சரிடா, கொஞ்சம் ஸ்லோவா தானே, இந்த வாட்டி கரெக்டா பண்ணி. டேய், ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நினைக்கிறேன்டா. டேய், ஏன்டா ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஆக்ஷன். அப்படி இல்லம்மா, பிடிச்சிட்டுல அதுக்கு பேசாம நீ நினைச்சிட்டு போயிட வேண்டியதான்டா. ஆக்ஷன். ஓகே, டேக் ஓகே. எஸ். ஏய், 17வது டேக். கவா ஷாட் வாங்கிட்டு எஸ் தான். நல்லா என்ன பண்ண? டேய், உனக்கு அவ்வளவுதான் வருது, வீடு. டேய், ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டேக் ஒன்னு ஓகே போடுடா. ரொம்ப பேசுனேன், கேமராமேனை மாத்திருவேன். ஓகே, மேக்கப். ஏய், அதான் போயிட்டு வந்தா யார் எடுத்துப்பா? நாளைக்கு எத்தனை விஷயம் வா. ஏய், அந்த காலம் கத்துவாடா. கத்துறா, வாங்கிக்கோ. வா போலாம், வா. ஏய், நில்லுடா. டேய், இங்க இல்ல, வா போலாம். டேய், போலாம்டா. ஏய், இது சூப்பரா இருக்குடா. எனக்காகவே பண்ண மாதிரி இருக்கு இல்ல?
கீழே விழுந்துச்சுன்னா காசு கேட்பாங்க, அதை வச்சுக்கலாம். வெயிட் மட்டும் கேட்டு அண்ணா. சார் 1 minute சார். ஓகே தேங்க்யூ சார். எஸ் சார். என்ன பிரைஸ் அது? ஜஸ்ட் 800 rupees சார். 800? Yeah. சரி தேங்க்ஸ் சார். ஜஸ்ட் 800 என்கிட்ட காசு இல்லடா, அதை வச்சுட்டு வா. டேய் ஏதாச்சும் என்னடா பண்ண போற? இதுக்கு 800 ரொம்ப ஜாஸ்தியா? இதே பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினு வச்சுக்கோ 100 ரூபா தான். டேய் இது வந்தாலும் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக 800 ரூபாய் 8000 சொன்னாலும் நான் வாங்குவேன். தம்பி காசு எங்குது? கொடுத்துட்டேன்டா. அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல்ல, என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சா? போன ஜூன் தானே போனாரு. அப்போ உங்க கையில காசு வந்திருக்கணுமே. வந்தா நான் ஏன்டா உங்கள்கிட்ட அல்பமா கேட்பேன். வா. வெல்கம் சார். இங்க 15 minutes முன்னாடி ஒரு சேல்ஸ் இருந்தாரு சார். நான் வாங்கிக்கிறேன். சுரேஷ், இங்க ஒரு கிறிஸ்டல் பால் இருக்கு, பாத்தீங்களா? அந்த செயினோட இருக்குமே அது? ஆமாங்க. ஜஸ்ட் இப்பதான் கஸ்டமர் வாங்கிட்டு போறாரு. நான் தான் வாங்கிக்கிறேன் சொன்னல, நீங்க தான் உங்க கிரெடிட் கமிஷன் வேலை செய்யலாம் சொன்னீங்க. 15 minutesல வரங்க, வந்துட்டல. சாரி சார், ஜஸ்ட் இப்பதான் ஒரு 5 minutes முன்னாடி வெளில போனேன், அதுக்குள்ள அது மிஸ் ஆயிடுச்சு. நான் தான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சொன்னல, தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கல. இல்ல இவ்வளவு சீக்கிரம் அதை யாரும் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி அதை விடுங்க, இதே மாதிரி செயின் வச்ச மாடல் வேற இருக்கா? சாரி சார், அது டிசைனர் மாடல், அதை கேட்டுதான் பாக்கணும். அதை விட நல்ல நியூ மாடல்ஸ் எல்லாம் இருக்கு சார், வேற ஏதாவது அதை பாக்குறீங்களா? இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். ஓடா, சும்மா பில்டப் தான் நீ. இருடா, ஒரு தடவை ட்ரை பண்ண, இப்ப பாரு. டேய் அதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காரு. பைக் என்னடா இங்க விட்ட, வெண்ண போடுறா. நீ எடுத்து விடுற. டேய் என்ன பண்ணிடா, போன் பண்ணிக்கடா. பாக்கலாம். டேய் என்னடா நீ வா சீக்கிரமா வந்துட்டா? அட போடா, டெய்லி பார்த்தா போர் அடிச்சிடும். நீ நான் பார்க்க மாட்டேன். அவங்க யோசிக்கணும், ஏன்டா நீ நம்மள பாக்கலன்னு. அதுலதான் ஒரு கிக் இருக்கு. இந்த பக்கம் வந்தா சொன்னா திரும்பிக்கிறேன். செம ஐடியாண்ணா. இன்னும் நிறைய இருக்கு, பெரிய பையன் வந்து சொல்லிக்கிறேன். ரெடிடா, பாருடா. ரெடி ரெடி பண்ணு. டேய் என்னடா டிஸ்டர்ப் பண்ணாதடா, பாருடா. டேய் வந்துடா, அப்புறம் ஒரு நாள் தான் அடிக்கலன்னுமா. சஞ்சு கரெக்டா நிக்கோ. பண்றா நீ ஃபர்ஸ்ட் பண்றா. 1 2 3 4 5 6 7 8. டேய் அவரை பார்க்க முடியலன்னு சொல்ற, என்ன போற? இவள் யாரோ எனக்கென மண்ணில் பிறந்தவளாரோ, யாரோ இவன் யாரோ எனக்கென மண்ணில் பிறந்தவனாரோ, ஊரோ பேரோ சொல்வாரோ, யாரோ இவள் யாரோ எனக்கென மண்ணில் பிறந்தவளாரோ, யாரோ இவன் யாரோ எனக்கென மண்ணில் பிறந்தவனாரோ. என் காதல் கண்ணாகுமோ சொல்லாமலே நாள் போகுமோ, காதில் நான் சொன்னதை பூங்காற்றுமே போய் சொல்லுமோ, உன் பார்வை கல்லாடுதே என் காதல் கல்லாடுதே, வேறுங்க பண்டாகிறேன் கொண்டாடி திண்டாடு அன்பே, யாரோ இவன் யாரோ எனக்கென
ஏன்டா கொல்ல மாதிரி பண்ணிட்டு இருக்க? வா கூட விளையாடலாம். ஏய் ஏன்டா இப்படி பண்ற? உன் கையால தொட்ட பால யாரும் காலில் தொட விட மாட்டேன்டா. டேய் லூசாடா நீ? அந்த பாலை எவெல்லாம் கால தொழில எல்லா எக்ஸாம் ஃபெயிலா பாஸ். ஏன்டா அவனுக்கு இப்படி கொடுங்கல போய் ஆடு போ போ ஃபெயில் தான் நீ ஆனா போ போ. அது போதும்பா. 11:30 தான் நாள் கிளாஸ். நீ போர்ட்ல எழுதி போட்டுட்டு காப்பி பண்ண சொல்லு. நான் 11:45 குள்ள வந்துடுறேன். எவ்வளவு அழுக்குடா. போய் சாக்ஸ் கட்டி போட்டுட்டு வா. அதை விடுமா, கிளாஸ் தான் முடிஞ்சு போச்சுல. டெய்லி அந்த பொண்ணு மட்டும் நான் தான் வெயிட் பண்ணுது. எந்த பொண்ணு? அந்த கிரீன். அவளுக்கு பேர் இல்லையா? அதெல்லாம் அப்படிதான் சொல்லும். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். பாய் பாய். ஓகேமா. என்ன பார்த்தோன்னா கிளம்பிட்ட பாத்தீங்களா? அனு, இவனை பாக்குறதுக்கு தான் நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு சொல்லலாம். நிஜமாவா? உங்க பையன் இருக்கிறதுனாலதான் நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்காகவாது மாறணும். என்னடா பண்ண? இந்த பேரையும் சேர்த்து கிடக்குற? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வெளியே மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோமா, அதனால என்ன அக்கறையா இருக்கா. போதுண்டா, ஒழுங்கா உங்க ஒர்க்க பாரு. இந்த வெளியே சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காது. அப்போ வீட்லயே ஸ்டடி சொல்றியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. அம்மாட்ட பேசுற பேச்சா பேசுற. சும்மா விளையாட்டு சொன்னோம், என்ன சீரியஸ் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன் ஹரி. சிட் டவுன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க யூஎஸ் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நீங்க இன்னும் 10 டேஸ்ல இங்க இருந்து கிளம்புறீங்க. 1 இயர் ஆன் சைட் முடிச்சோன்னு யூ வில் கம் பேக் அண்ட் ஜாயின் அஸ் a project leader. இவ்வளவுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. கான்டாக்ட் HR for other details. All the best. தேங்க்யூ so much சார். ராஜேஷ், உன் பைக் கூட 2 நாள் நான் ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன் உன் பைக் எடுத்துட்டு போ. கொடுத்தாச்சுடா, காலையில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் சும்மா தான் இருக்க போகுது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஆட்டோல போ. என்ன வேலை இருக்கு? நாளைக்கு சண்டே, காலேஜ் இல்ல, வேற என்ன வேலை இருக்கு? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்புறியா ப்ளீஸ். டேய் 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 என்னது? ஐயோ டேய், புது பைக்கா? வா, சான்ஸ் இல்லடா. உன் பைக்கு தெரியா? நிஜமா நீ தான் வாங்கியா? ஏன்னா நம்பவே இல்லடா. சொல்லுடா, 2 நாள் உன் பைக் யூஸ் பண்ணிக்கிடுவான். 2 நாள் அமெரிக்காவே எடுத்துட்டு போ. அப்ப இந்த சாவி. சரி, பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில போய் ஒரு பூஜை போட்டு வந்துடலாம். ஷார்ட்ஸோட இருக்குன்னு. பரவாயில்லடா, செரு போட்டு வா போலாம். சரி, அப்படியே வரும்போது மைக்கில் போய் காமிச்சிட்டு வந்துடலாம். பார்த்தா காலி ஆயிடுவான் அவன். என்னைய விட்டுட்டு நீ எங்கனாலும் போ. நான் ஆல்ரெடி 12 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கேன். ஆமா, ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டாமா? அதே ஷோரூம்ல தானே வாங்க. ஆமா. அங்கேருந்து இருக்கிறது 12 கிலோமீட்டர்ஸ். நீ பார்த்து வாங்க மாட்டியா? என்ன கூட்டு போயிருக்கலாம்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான். என்ன சர்ப்ரைஸ்? எதுக்கு உனக்கு இந்த அதிகம் பிரச்சனை? இதெல்லாம் உனக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் கிளம்பி. இந்த கவர்ல வைக்கிறேன். டிக்கெட் எங்க வச்சிருக்கேன்? அந்த பவுச்ல இருக்குப்பா. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் உனக்கு இல்ல, உன் சித்திக்கு. அவளோட ஐட்டம்ஸ் எல்லாம் தனியா இந்த கவர்ல வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த ஹேண்ட் பேக்ல வச்சா சேஃப்டியா இருக்கு இல்லையா? அதுக்குதான் பவுச் வாங்கிருக்கேன். பவுச் எங்க தான் இருக்கும், சேஃபா தான் இருக்கும். பார்த்து வச்சிருப்பா, எங்கேயும் மறந்து போய் வச்சிடாத. ஓகே. சரி, நான் ஏர்போர்ட் போய் கால் பண்றேன். என்னமா ஏன் அழுகுற? சாங் ஷூட்டிங் தானே இப்போ 5 டேஸ்ல வந்துருவான்ல. ஒரு இன்டர்நேஷனல் ரூம்லாம் போட்டிருக்கேன். உன்னை விட நான் தான் அதிகமா மிஸ் பண்ணுவேன். உண்மையை கூட்டு போவேன், பட் நீ வந்தா நான் உண்மையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஷூட்டிங்கே நடக்காது. இப்போ
உங்களுக்கு லேட் ஆலையா? ராஜேஷ், கிச்சன்ல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. டேய் போமா, கால் வலி இது. அம்மா இதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என் துணியெல்லாம் எடுத்து வைமா. இப்பவே எவ்வளவு வெயிட் வருதுன்னு தெரியல. ஒரு வேலையும் பார்க்காத. ஊரை சுத்தம் போதுலாம் உனக்கு கால் வலிக்காதா? இதே இங்க வச்சிருக்க. உங்க அண்ணனை பார்த்தாலும் கத்துக்கோடா. டேய், நீ வேற அவனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்ட. இனிமே உருப்பட்ட மாதிரிதான். நீ எல்லாம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? ட்ரை படம் எடுக்க போறேன். அவனை ஏன் டிஸ்கரேஜ் பண்றேன்? அவன் கான்பிடன்டா இருந்தா கண்டிப்பா பெரிய டைரக்டர் வருவான். என்னடா அந்த ஸ்டெப்ல தான் நம்ம எடுக்க போறேன். பாஸ் கிட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நம்ம ஸ்டெப்ல எடுத்துக்கலாம். என்ன சரிப்பா. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சினிமா எடுக்கிறதுனா அவ்வளவு ஈஸி இல்ல. எல்லா பெரிய ஆளுங்களும் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்னை பத்தி இன்னும் தெரியல உனக்கு. என்னன்னா யூஎஸ்ஓ ரெடி ஆயிட்டீங்களா? ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். வா மைக்கேல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஓகே. மைக்கேல், நான் வெட்டியா ஒரு பையனுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீயாவது கிச்சன்ல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி ஆண்டி. டேய், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாடா. இதான் முக்கியமான விஷயமா? எனக்கு தான் யோகனா பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னால. ஏய் காலரா, ஏன் பெட்டா இருக்காங்க? இந்த தற்கொலை மட்டும் தொடாத. ஏடா அதான் கட்டிக்க போற? டேய், யோகா பண்ணா மைண்டுக்கு பாடிக்கு ரொம்ப நல்லதுடா. உன் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்டா. இருக்கிற பர்சனாலிட்டியே போதும்டா. டேய், நான் அதை சொல்லலடா. யோகா பண்ணா பாடிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், மைண்ட் போக்கஸ்டா இருக்கும். நீ எதை எய்ம் பண்றியோ உன் கோலை நீ ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். கோல்லாம் எப்படி போகணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா துணைக்கலாம் ஆள் சேர்க்காது. போய் வேலை அந்த பாரு போ. ஓ அப்படியா? சரா, அப்படியே நான் கிளம்புறேன். நாளைக்கு யோகா கிளாஸ் ஆளை பார்த்தேன், ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. அவ்வளவு வரலாம். ஆமாடா, இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவளும் ரெஜிஸ்டர் பண்ணா தெரியும்ல. ஏன் ஃபர்ஸ்டே சொல்ல? எப்படி நீ வர 1/4 மணி நேரம் ஆயிரும், அதுக்குள்ள அவ கிளம்பிடுவா. அதான் நானே வந்துட்டேன்ல. சரி, நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ்? எதுக்கு உனக்கு டைம் எல்லாம் சொல்ற? எத்தனை மணி கிளாஸ்? இனிமேலாம் வந்து அவனை சேர்த்திக்க மாட்டாங்க தம்பி. நான் ஒரு ஃப்ரெண்டாடா. சரி, 500 ரூபாய். எதுக்கு? ஏய், உன் பேரையும் சேர்த்து தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னவா காசை கொடு. 500 ரூபாவா? நான் கேட்ட அம்மா தர மாட்டாங்க. அப்படியே நீ நைஸா போய் வாங்கிக்கப்போ. டேய், ஏற்கனவே உனக்கு கொடுத்த 800 ரூபாய் கேட்டதுக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு. யாரை கேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நீ ஃபர்ஸ்ட் பணம் தேடு. ஏய் கஞ்ச பிஸ்னாரி, ஃபர்ஸ்ட் சொல்லு நாளைக்கு எத்தனை மணி கிளாஸ்? நாளைக்கு 6:30 கிளாஸ். 5:30 எந்திரிச்சு ரெடி ஆயிரு. நீ தான் பிக்கப் பண்ணணும், புரியுதா? 5:30 எந்திரிச்சிருவில்ல? டேய், இதையே எத்தனை தடவை சொல்லுவேன், கேட்டு கேட்டு போர் அடிக்குது. ஜாகிங் இல்லம்மா, யோகா கிளாஸ். யாரு மைக்கேல் தான் இந்த ஐடியா கொடுத்தானா? நான் தான் அவன் கிளாஸ் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சேன். யோகா பண்ண மைண்டே படிக்கலாம், அவ்வளவு நல்லதுமா. உங்களுக்கு தெரியாதா? சரி, வந்து இதை திருப்பு. சேவையா? தோசை செய்யுமா? டெய்லி தோசை சாப்பிட்டா போர் அடிச்சுல உனக்கு. சரி, எனக்கு வந்து இதை திருப்பு. கூட இருக்கு பாத்து. நாளைக்கு 5:30 எழுப்பிடுமா? நானே காலைல 6:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன். நீ வேணா அலாரம் வச்சுக்கோ. தூக்கத்துல அலாரத்துல ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கிடுமா? அப்ப ஈவினிங் பேட்ச் மாத்திக்கோ. ஈவினிங் தான் யோகா பண்ண கூடாதுமா. எதுவுமே தெரியாம இருக்கு உனக்கு. நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? 5:30 எழுப்புமா. அப்படி ஏஞ்சிக்கல மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பு. ஒரு நாள் பழகிடும். சரி சரி, எழுப்புறேன். வந்துச்சு. டேய், இன்னொரு பிளேட் இருக்கு. இன்னும் இருக்கா? எத்தனை நேரம் கொடுமா? உனக்கு பணம் வேற யாருக்கு பண்ண போறேன்? கூட எழுந்துட்டியா? என்ன தலை குளிச்சியா? ஏண்டா யோகா கிளாஸ் தானே போற, போயிட்டு வந்து குளிக்கலாம்ல. இல்லம்மா, ஒரே தூக்கமா இருந்துச்சு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னவோ போ.
ஹலோ டேய் வந்துட்டேன்டா, சீக்கிரம் வெளில வா, கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுல. டேய் என்ன ட்ரெஸ்டா அது? இதை போட்டு எப்பறம் யோகா பண்ணுதா? நான் ஒன்னும் யோகா பண்ண வரலையே, இது ஃபர்ஸ்ட் டே இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டைலா பார்த்ததே இல்லல, அதான். ரொம்ப தெளிவா இருக்கடா. சரி, நீ என்ன இப்படியே வர போறியா? போய் பேண்ட் போட்டு வர போ. டேய் எல்லாரும் 6:30 மணிக்கு தாண்டா வருவாங்க, எதுக்கு அப்படி பாருங்க? எப்படியும் கிளாஸ்ல போய் அவளை பார்த்து தான் இருக்க போறா. கலங்கோட அப்படியே மெதுவா போலாம். ஃபர்ஸ்ட் டே போய் சீக்கிரம் போகணும், பொறுப்பே இல்லாம போ. போடா. இன்னும் வரல? டேய் இன்னும் கிளாஸ் டைமிங் ஆரம்பிக்கல, எல்லாரும் மேல வருவாங்க. எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? வெயிட் பண்றா. ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி போயிருப்போம். எல்லாம் உன்னால தானா, கிளம்பி வர 7 மணி நேரம் ஆக்குவேன் உங்களை மாதிரி. எனக்கு தேவைடா. சார் கிளாஸ் பண்ண வந்திருக்கீங்க? ஆமா சார். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சார், உள்ள வந்துருங்க சார். சரி சார், கிளாஸ் முடியறதுக்கு 1 hour ஆகும், நீங்க அப்புறம் வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல சார், நானும் கிளாஸுக்கு தான் வரேன். இந்த ட்ரெஸ்லாம் போட்டு யோகா பண்ண முடியாதுங்களே. இல்ல ரொம்ப குளிரா இருந்துச்சு காலைல. இல்ல சார், ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் வரல சார், இவர் தான் வந்தார். சார் ஏன் சார் நீங்க சொல்லிருக்கோம், நீங்க கரெக்டா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு சொல்ல வேணாமா நீங்க? இல்ல சார், நான் சொன்னேன்டா, உங்களுக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்லி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நாளையிலிருந்து வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு வந்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க உள்ள வந்துருங்க. யார் வந்தாரு கிங்காங் மாதிரி? யோகா மாஸ்டர் இருக்க போனாங்க. வாடா. இவனை பார்த்தா யோகா டீச்சர் மாதிரி. நீ பாராண்டே. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே. மாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் வந்துடுவாரு. எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஒரு பொண்ணு காணும். வருவாடா வாடா. எல்லாம் ஓகே தானே? என்னடா அது? என்ன ஒரு பொண்ணு வரல? சாமி, இந்த கேர்ள்ஸ்லாம் எந்த டைம்ல வருவாங்க? இல்ல என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணணும். கேர்ள்ஸ் இதே டைம். ஒரு பொண்ணையும் கண்டுங்க. இன்னைக்கு நீங்க வந்துருக்கீங்க, நாளைக்கு கேர்ள்ஸ் வருவாங்க, மறுநாள் நீங்க வருவீங்க, இப்படி மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்க சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணி சொல்லுவீங்க. போகும்போது மறக்காம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆயிக்கிங்க. சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கும். மாஸ்டர் நண்பர்களே, யோகா என்பது யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. யோக் என்றால் இணைதல் என்று பொருள். எதனோடு இணைவது? நமது உடல், உயிர், மனம் மூன்றையும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. இந்த சென்டர்ல உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கிறோம். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் யோகா கிளாஸ்ல வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா வந்தா.
நான் ஒரு தமிழ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு போட்டோகிராஃபி டீச் பண்ணலாம் யாரும் இல்ல. எல்லாம் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கத்துக்கிட்டேன். எது கத்துக்கினாலும் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். சரி, சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டோகிராஃபி என்னன்னு ஒரு வரியில யாராவது சொல்ல முடியுமா? It is a recording still image. இது ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? பரவாயில்ல, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. தப்பா ரைட்டாலும் யோசிக்க வேணாம். கம் ஆன், ஃபீல் ஃப்ரீ. ஒரு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீங்க சொல்லுங்க. சார், போட்டோகிராஃபினா என்னன்னு ஒரு லைன்ல சொல்லுங்க. ஸ்டில் கேமரால போட்டோ இருக்கு. இப்ப எனக்கு சந்தேகமே இல்ல நீங்க லேட்டா வந்தீங்கன்னு. சிரவன், சிம்பிளா சொல்லணும்னா போட்டோகிராஃபி இஸ் பெயிண்டிங் வித் லைட். பெயிண்டிங்ல கலர்ஸ் யூஸ் பண்றோம், போட்டோகிராஃபில லைட்ல பெயிண்டிங் பண்றோம். வாய்டா பெருமை நல்லா பேசிச்சாம இருப்பாங்க. கை தட்டிட்டு ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சங்கர். எப்படியும் இன்னும் ஒரு மாசத்துல ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டோம். இந்த தடவை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். வெரி நைஸ். ஆல்ரெடி உங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு. கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்புறம் அந்த ஷார்ட் பிலிம் பாத்தீங்கல்ல, யார் பண்ணான்னு கேட்டுருக்கீங்களே, அந்த ஷார்ட் பிலிம் பண்ணது இவர்தான். பேரு ராஜேஷ். நல்லா வரைவாரு. ஒரு ஷார்ட் பிலிமுக்கு ஸ்டோரி போர்டு பண்ணி நல்லா பண்ணாருன்னா பாத்துக்கீங்களேன். உங்க டிசைன் ஷார்ட் பிலிம் பார்த்தேன், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கீங்க. ஆமா, கோர்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒரு நல்ல டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரலாம் இருக்கேன் சார். வெங்கட் பிரபு என்னோட ஃப்ரெண்டு தான், நான் அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டுறேன். வெங்கட் சார், மணிரத்னம் இல்லைன்னா சங்கர், அவங்க கான்டாக்ட் இல்லையா சார்? வெங்கட் பிரபு நல்ல டைரக்டர் தான்ப்பா. ராஜேஷ் சாரோட நம்பர் வாங்கி கொடுக்குறேன். அவர் விடாம கெட்டியமா பிடிச்சிக்க. அவர் வெங்கட்பூர் போயிட்டு உன்னை சேர்த்து விட்டுருவாரு. யூ வில் ஹேவ் a great future. Okay? No, thank you. Thank you so much sir. All the best. Okay, bye sir. கரண்ட் வர மாதிரி தெரியல. சட்னி பண்ண முடியாது. பேசாம தக்காளி குச்சே பண்ணிடுறேன். கொச்சு கிடக்கட்டும். முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளு. என்னடா? இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்றது? நான் வேணா பிரேம்கிட்ட பேசி பாக்கட்டுமா? முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். கல்யாண பேச்செல்லாம் பொண்ணுட்டே பேசுவாங்க. ஒரு அப்பா அம்மா தான் பேசணும். டேய், நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? நாளைக்கு உங்க அப்பாட்ட பேசாட்டி அவன் நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துப்பா. அப்புறம் உங்க பாடு. அவ என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு வார்னிங் கொடுத்தா இப்ப பண்ணறது ஃபுல்லா அவதான். ஏன் அவ அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டாளா? அவங்க அப்பா அம்மாவுக்கு லவ் பிடிக்கலனா அதனாலதான் சொல்ல யோசிக்கிறா. ஏய், எனக்கு லவ் பிடிச்சிருக்கணும் உனக்கு தெரியுமா? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் எனக்கு லவ் பிடிச்சிருந்தது. இப்ப பிடிக்கல. நான் போய் பேச மாட்டேன். அதை விடுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தாலும் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டுல இருந்தா கேட்பாங்க. நான் உங்களுக்கு தெரியாதவங்க கேட்க சொல்றேன். நம்ம பிரேமத்துக்கு தானே. இந்த பாரு, 15 லட்சம் ரூபாய இப்பதான் பிசினஸ்ல போட்டிருக்கேன். அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு நீ தான் சொன்ன. காலேஜ் முடிச்ச உடனே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது. வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா கூட கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீ முதல்ல பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. பிசினஸ் வேற பர்சனல் லைஃப் வேற. அவன் மட்டும் என் கூட இருந்தானா அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன் நாங்க உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? உன்னை குழந்தையில இருந்து வளர்த்துனே நாங்க தான்டா. அவன் என்ன பெருசா உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துட போறா? முதல்ல உங்க அப்பா ஒத்துக்கணும். பையன் என்ன சம்பாதிக்கிறேன் நான் என்ன சொல்றது? அவர்தான் நான் பிசினஸ் பண்றதை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. என்னோட கான்பிடன்ஸுக்கும் டேலண்ட்டுக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆவாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் போனா பிசினஸ் சரியாயிடும். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? பிசினஸ்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அன்னைக்கு ஜோசிகர் என்ன சொன்னா, என் கேரியர்ல பெரிய growth கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னால. அப்புறம் என்ன ஆண்டவனே சொல்லிட்டான். நாளைக்கே பேசுங்க. டேய், எங்கடா போற? சாப்பிட்டுட்டு போடா. ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் வெளியே சாப்பிட்டுறேன். ஆமா, சனிக்கிழமை ஆனா போதும், யாராவது ஊர்ல இருந்து வந்துருவான். ஆண்டி, ராஜேஷ் அவன் என்ன காலேஜ்ல இருந்து வரல. காலேஜ்ல இருந்து வரலையா? பைக் நிக்குது. அவனுக்கு பைக் எடுத்துட்டு போல. என்ன நீ போலீஸ் கேள்வி கேட்கற மாதிரி கேக்குற? நீங்க தான் திருட மாதிரி பதில் சொல்றீங்க. ஏங்க இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய், அவன் தலைவலிக்குதுன்னு உள்ள படுத்துட்டு இருக்கான். நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்பவே அவனை பார்க்க விட மாட்டேன்றீங்க. அவன் பெரிய டைரக்டர் ஆயிட்டா அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள விட மாட்டேங்குதா? ஆமா, இப்படியே ஊரை சுத்திட்டே இருந்து அவன் டைரக்டர் ஆயிடுவான், நீ என்ஜினியர் ஆயிடுவேன். டேய் டேய் எந்திரா. டேய் மணி 4 கலாச்சா. எந்திரா. 5 minutes. பசங்களா போய் பாத்துட்டாங்க. எந்திரி. நீ விட மாட்டேன் பண்ணா நீ மறைக்க மாட்டேன். எந்திரி. நான் விட மாட்டேன். எந்திரி. எந்திரி. எந்திரி 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 எந்திரி. ட்ரெஸ் மாதிரி போ. திரும்ப
இது அங்க மாட்டிருச்சுல, எப்படி வந்துச்சு? அதுவா, இங்க மாட்டி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பாத்துட்டே இருப்பேனா, ஒரு நாள் கீழே வந்து உடஞ்சிச்சு, அதான் அங்க மாட்டிட்டேன். ஏன் உங்களை கை வைக்காத. வாழா கூப்பிட்டு திரும்பி பாப்பா, கொஞ்சமா சும்மா இருக்கா உங்களுக்கு. என்னடா அதெல்லாம்? என்னது? எவனா டைரி இப்படி எழுதுவானா? மத்தவங்க டைரி பாக்கத்தே தப்பு, பார்த்துட்டு கேள்வி வர கேக்குறியா? என்னடா பாக்குற? நான் என்ன எழுதுனா உங்களுக்கு என்ன? நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எவனாவது இப்ப டைரி எழுதுவானா? அதை படிச்சா சந்தோஷமா வேற இருக்குன்றான். சைக்கிள் பயமா இருக்கான். அவன் மச்சான், நான் கூட பார்த்தோம், டைப்பா தான் இருக்கான். அவர்கிட்ட பேசுறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாதுடா. அவளுக்கு அவன் லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு கட்டாடா. ஓகே, லாஸ்ட் பால். நில்லுங்க, 4 பால் தான் போட்டிருக்கீங்க. 5 பால் போட்டேன்டா. 4 தான் போட்டிருக்கீங்க. நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் 1 பால் தான் இருக்கு. சரி, 5 பால்க்கு இப்ப கணக்கு சொல்லுங்க பாப்போம். 1 பால் ஆஃப்ல போச்சா, செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டா போச்சா? என்ன சின்ன பசங்க மாதிரி டிசிப்ளின் இல்லாம விடு நம்ம போலிங் போடுவோம், அப்ப பாத்துக்கலாம். போடுறா. வெயிட் கிரவுண்ட்ல ஆள் வருது. எங்கடா? வாடா வாடா சொல்றது. வா வா. டேய் எங்கடா? மேலயா? மேல ஏறு. ஏறுடா சொல்றல. டேய் இப்ப ஏறே இல்லையா? நீ ஏறு. என்னடா? முக்கியமான விஷயம், மேல ஏறு. டேய் தேவலாம் பிரச்சனை பண்ணாத. இப்ப நீ வரலனா அவங்கள நான் கத்திடுவேன்டா. ஏறு. ஏய் ஏன் அப்படி இருக்க? தள்ளு. சரி. என்னடா பண்ற? நான் எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ண சொல்லிட்டேன். வா. நல்லதுக்கா. டேய் வாடா. என்னடா டேய்? சரி இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? ராஜேஷ், உன் நம்பர் என்ன? அது 9444008860 தானே? எஸ்னா கால் பண்றா, நோனா கால் பண்ணாத. அவனை லவ் பண்ணா கண்டிப்பா போன் பண்ணுவாடா. ஏன்னா இந்த விஷயத்தை தூர விட்டுரு. ஒருவேளை அவளுக்கு நம்பர் சரியா கேட்கலன்னா? காது கேட்காதுன்னு அர்த்தம். என்னதுக்கா முறைக்கிற? உன்னை லவ் பண்ணனா கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவா. அந்த நம்பர் கேட்டிருக்கும். சரியா? வா. I'm
என்னடா ஒரு நிமிஷம் என்னடா ஒண்ணுல அப்புறம் என்ன வழி இருக்குண்ணா ரிங் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிளம்பு கிளம்பு. கனவுடன் நாம் இருப்பதே காதலில் பெரும் துன்பமே கனவுடன் நாம் இருப்பதே காதலும் ரோஜாச்செடி முள்ளின்றி அது ஏதடி முள்ளிடும் ஒரு பணிதுடி மெல்ல சத்தம் முத்தமிழ்தேயோ சென்டரா ஓகே கேட்குதுங்க இப்போ கால் பண்ண போறேன். ஹலோ ஹலோ மைக்கேல் இருக்காரா? ஒரு நிமிஷம். டேய் உனதான்டா ஃபோன். எனக்கா? சொல்றா. டிங். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துல கூட விளையாடாதேன்ட்டு. ஏய் இல்லடா நான் ஒரு சின்சியரா லவ் பண்றேன்னு தெரியாதா? டைம் பாஸ் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிருக்கியா? யார் அவன் ஃப்ரெண்ட் வேணும்? அவன் கூட இனிமே மூஞ்சிலே முடிக்காது. சாரிடா. ஏய் உனக்கு எதுக்கு ஒண்ணும் இல்லடா. போய் போன. டென்ஷன் ஆயிடா. நீ நாளைக்கு பேச மாட்டான். கூடாதோ? அவன் தான் ஹலோ எங்கடா இருக்க? சரி சரக்கடிக்கு போலாம். திலீப் போன் பண்ணி வர சொல்லு. ஓகே. அப்பாடா ஒரு வழியா போல ஆயிட்டாடா. எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏண்டா ஸ்வீட் ஆட்டுக்கு ஸ்வெட் ஆட் நினைச்சா? ஸ்வெட் ஆட்டா? SWEAT தான்டா ஸ்வீட் ஆட்டு. SWEAT தான்டா ஸ்வீட். அப்படியா? இத்தனை நாள் அருணாக்கு அப்படியே நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்லலையே? தெரிஞ்சிருக்குமா இருக்கும். நீ யூகேஜி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்டா சும்மா செல்லே பாத்துட்டு இருக்க? கால் தான் கேட்கும் இல்ல? அவனுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் பண்ணி கூப்பிடு. ஏன் நீ கூப்பிடுறது? டேய் கூப்பிடுறா. ஏய் நெட்வொர்க் பிஸின்னு வருதுடா. ராஜேஷ்மா என்ன ஏமா திட்டுற? வெளியே வந்து அவனை திட்டுவா. டேய் ஏடா நோய் நோய் ஆறு அடிச்சிருக்கீங்க? ஏண்டா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? 2 நிமிஷம். என்னடா நீ பண்றீடா? என்ன மூட் ஆஃப் பண்ணது நீ தான் ட்ரீட் தரணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல எந்த காசு இல்லடா. ஆனா நீ வாங்கி தான் நான் சரிடா பாரு வந்துடு. நீ கூட டேய் ஒரு மிஸ் கால் கொடு. டேய் தூச்சு போடாதடா. டேய் தூச்சு போடாதடா. நாளை போடா. டேய் புர்ரா. மச்சான் வந்தாடா. கட் பண்ணு. மச்சான் என்னடா வாயினோட பீர் கொஞ்சம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கான். ஏய் அது அவனுக்கே பத்தாதுடா. வந்து பார்த்தானா டென்ஷன் ஆயிடுவான். டேய்
மச்சி எங்க வாயில ஒழுங்க முடியாத ஒரு மினி பீர் வாங்கி கொடுத்துரு. இதெல்லாம் இங்க நடக்கிறதே வேற. மினி பீர் இல்ல, மினி பீர் ஃபுல் பீர்ரா. ராஜேஷ் பாட்டியா? ஏய் சொல்றா. ஏய் என்னடாச்சு உனக்கு? ஏன்டா உண்மன் இருக்க? அவனுக்கு லவ் ஃபெயிலியர்டா. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி கத்தி உன் போன் நம்பரை சொல்லி லவ் பண்ணா போன் பண்ணுன்னு சொல்லி கத்துனேன். ஆனா இன்னும் போன் பண்ணல. விடுறா, வேற உருப்படியா பேசு. தண்ணி அடிச்சுட்டு வாழ்க்கையில உருப்படியாத பத்தி பேசுவாங்க. இந்த கருமத்தை அடிச்சா அதான் கருமத்தை பத்தி பேசணும். டேய் என் லவ் உனக்கு கர்மமா? டேய் நீ தானே என் பீரை குடிச்ச. ஒழுங்கு முடியாது ஒரு பீரை சொல்ல சொல்லு. முதல்ல அதை குடிச்சு முடுறா. அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கா மச்சான். நான் தண்ணி அடிச்சுட்டு நல்ல பேசணும்னு நினைக்கிறேன். அவனை லவ் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ? நான் தண்ணி அடிச்சுட்டு மதுல பேசுறேன்னு நினைக்கிறேன். அவனை லவ் பண்றான்னு நீ எப்படி சொல்ற? ஏய் நீ சரக்கு அடிச்சிருக்க, உனக்கு மப்பேர் அடிச்சு நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மூடிட்டு உட்காரு. என்ன மப்பேடா? நாளைக்கு அவகிட்ட போய் பேசுறேன்டா. அவ என்ன லவ் பண்ணான்னு ப்ரூவ் பண்றேன். போதுமா? மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு பார்க்க போறோம்? நீ எதுக்கு வர? நான் போய்க்கிறேன். எதுக்கு நான் போய்க்கிறேன்? ஏன்டா சாயிர? ஹலோ சொல்லுமா. அறிவித்தலமா மைக்கோடாமா இருக்க. சொல்லுமா. இன்னும் 10 நிமிஷம் வந்துருமா? ஏன்டா நான் இருக்கேன்னு சொன்னேன். மாட்டினா தனியாலாம் மாட்ட முடியாதா? எல்லாம் ஒன்னாதான் மாட்டணும். பண்ணி கீ குடுறா. ஏய் நான் வரேன்டா. குடுறாடி டார்ச்சர் பண்ணாத. தம்பு இருக்கா? உள்ள வாங்கிக்கலாம் மச்சான். உள்ளனா பாக்கல தானே தருவான். வெளியே போய் லூஸ்ல வாங்கிக்கோ. சரி வா. ஒரு 4 தான் வாங்கிக்கோ. நாளா மச்சான் நான் போனா பிரச்சனை ஆயிடுவா. திலீப் வா. குடு. திலீப் அதெல்லாம் நீ வந்தாதான் பிரச்சனை வரும். நீ மச்சான் இருடா. டேய் டேய் மச்சான் பாரா சொல்ல கேட்காம போயிட்டான். வைக்கிறது. ஹலோ, உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணுவியா? நான் என்ன பண்ணேன்? எப்படி உங்க அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லலாம்? பதில் சொல்லு. எப்படி நீ என்கிட்ட கேட்காம உங்க அம்மா அப்பாவை எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொன்ன? இவ்வளவு பேசுறியே, அப்புறம் எது கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட? உங்க அம்மா அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி உண்மையை சொல்லு. நான் இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? அது எப்படி முடியும்? நீ தான் என் கூடவே இருக்கியே. உன் வாயால ஒரே ஒரு ஐ லவ் யூ சொன்னேன். ஆனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. சொல்லு. சொல்றியா? சொல்றா. அங்கதான் இருக்க. ஏய் மாட்டே. நான் இங்கே எதுவும் பேச முடியாது. நாளைக்கு நெக்ஸ்ட்ல ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம். ஏண்டா இந்த பைக்கை வெளியே நிப்பாட்டுற பழக்கமே இல்லையா உனக்கு? ஏய் சொல்றா. லவ் யூ சொன்னதா இல்லையாடா? இல்லடா. ஐயோ அவ இல்லன்னு சொல்லி பைத்தியம் முடிச்சானு உனக்கு. டேய் என்னடாச்சு? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock என் ரெஸ்ட் வர சொல்லிருக்காடா. எதுக்கு இப்ப குதிக்கிற? நாளைக்கு வேணா சொல்லலாம். இல்லடா, நான் எப்படி பேசணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவனா வந்து பேசிட்டாடா. ஏய் நான் சீரியஸா கேக்குறேன். நாளைக்கு அவன் நோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவ? நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அப்படியே வரும்போது கிரவுண்ட்ல போய் விளையாட்டு தான் வருவேன். இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா? வந்து மாத்திட்டு போடா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கா?
5 minutes வெயிட் பண்ணு, பால் குடிச்சிட்டு போயிடு. இல்லம்மா, ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுவான். சரி, ஒரு 200 ரூபாய் கொடு. எதுக்கு 200 ரூபாய்? என்கிட்ட சேஞ்ச் இல்ல, உன் பர்ஸ்ல 500 ரூபாய் தான் இருந்துச்சு. எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த? அதை கொடு. எனக்கு வேற வழி தெரியலமா, நீ 200 ரூபாய் கூட திரும்ப கொடுத்துறேன். ஊரை சுத்திட்டே நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. கேட்டா டிஸ்கவுண்ட் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு. என்ன பாக்குற, நாளைக்கு இதே இடத்துல காசு இருக்க மாட்டேன். அதை கொடு. நீ கூட நீ கொடு. சரி, என்ன வாழ்த்துங்கள் தாயி. ஓ, 200 ரூபாய் இவ்வளவு வேலை பாக்குதா? முதல்ல சென்று என்று வாழ்ந்து வாழ்த்துங்கள். சரி சரி, எந்திரிடா. நோ, வாழ்த்துங்கள். சரி, சென்று வென்று வா மகனே. வட்டா இதுக்குதான் நான் சொன்னியா? நீயே சொல்லிருக்க முடியாது, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணா நான் பாத்துட்டு போறேன். டிஸ்டர்பா? அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்ல. நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலாம்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப இன்னசென்டா இருக்கான். என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பாப்பான். அவனுக்கு என்னை பத்தி ஒன்னும் தெரியாது. சும்மா 2 பேர் பாத்துட்டா அது லவ் இல்லன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இங்க வர சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துன்னு சொல்லுவேன், விடுறா சாமி ஓடியே போயிடும். நான் தான் உங்ககிட்ட மாட்டிட்டு பயமா இருக்கு. சும்மா விளையாட்டு சொன்னேன். என்னடா சர்ப்ரைஸ் சொல்றேன். ஏய், அவன் ஆளுநர் கூட வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எப்போ? அவ என் ட்வின் சிஸ்டர். நீங்க லவ் பண்றியா? சொல்லுங்க, என்ன லவ் பண்றியா? அவ என்ன லவ் பண்றா சொன்னதும் நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிமிஷம் அது. இது என்னால மறக்கவே முடியாது. நீயாவது ஒத்துக்கிறே, நான் லவ் தான் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எவனும் ஒத்துக்கல. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற?
ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு. அந்த டைரியில இருந்த எதுவும் உண்மை இல்ல, நானா கற்பனை பண்ணி தான் இருந்தேன். அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது எனக்கு. ஏன் பழுவுல உனக்கு 2 இயர் கூட ஒர்க் பண்ணல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததா? எப்படியோ உங்க மனசுல வேற பொண்ணு இருந்தால டிரைவர் மிக்கி கூட போயிருக்காரு. ஓ, இப்ப நான் வீட்டு விட்டு வேற போணுமா? உடனே உங்க அம்மாக்கு போன் பண்ணாத. எல்லா இங்கிலீஷ் போட்டதுலயும் அங்கிள் ஆண்டி பிக்ஸ் பண்ண மாட்டாங்களா? டேய் லேட் ஆச்சு, வாடா தூங்கலாம். என்னது டாவா? டேய் மிக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், சீக்கிரம் வாடா. நைட்ல சாக்லேட் சாப்பிட கூடாது, அம்மா திட்டுவாங்க. மிக்கி, அம்மா தூங்க கூப்பிடு. கூப்பிடு. குழந்தை முன்னாடி அசிங்கப்படுத்தாத, வா. சரி, இனி மம்மி வர மாதிரி தெரியல. இந்த தல்காணி தான் இன்னைக்கு மம்மி. ஓகே, நல்லா கட்டி பிடிச்சிட்டோங்க. நல்லா அழகான மம்மியா நினைச்சுக்கூடா. வாடா. மிக்கி, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? என்ன பாப்பா? தம்பி பாப்பா. மூணு பேசாம